இந்த நாளிலே இந்த மார்த்தாள் மரியாள் லாசருவினுடைய குடும்பத்திலே தேவன் வந்து அந்த குடும்பத்திலே மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்தார் என்பதை இந்த யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்திலே நாம் வாசித்து அறிந்திருக்கிறோம். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். இந்த அதிகாரம் முழுவதுமாய் நாம் வாசிக்கும் போது யாரை பற்றி நம்ம வாசிக்கிறோம்? இந்த அதிகாரத்தில் சொல்லுங்க, யாரை பற்றி வாசிக்கிறோம்? மார்த்தாள், மரியாள், லாசரு. அவங்க தான் முக்கியமான கதாபாத்திரங்கள். அவர்கள் குடும்பத்திலே தேவன் செய்த மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை இந்த 11ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்க முடிகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன அற்புதம் ஆண்டவர் செஞ்சாரு? சொல்லுங்க, என்ன அற்புதம்? லாசருவே உயிரோடு எழுப்பினாரு. இன்னும் டீப்பா சொல்லுங்க, லாசரை உயிரோடு எழுப்பினாரு. எத்தனை நாள் லாசரு கல்லறைக்குள்ள இருந்தாராம்? மரித்து 4 அடக்கம் பண்ணப்பட்டு 4 நாள் ஆயிடுச்சான். எத்தனை நாள்? 4 நாட்கள். யூதர்களுடைய வழக்கத்தின்படி அந்த 4 நாட்களும் துக்கத்தை அனுசரிப்பார்கள். அப்போ அடக்கம் பண்ணப்பட்டு எத்தனை நாள் ஆச்சான்? 4 நாள் ஆயிடுச்சு. அப்ப 4 நாளான, அதான் அடக்கம், மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 4 நாளான லாசருவினுடைய கல்லறை நேரத்தில் வந்து ஆண்டவர் அந்த மரித்து போன லாசருவை ஒரே ஒரு வார்த்தையினாலே இயேசு உயிரோடு எழுப்பினார். அல்லேலூயா. கரந்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? நன்றி 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 நன்றி. என்ன சொன்னார் ஆண்டவர்? ஒரே ஒரு வார்த்தை இல்லை, ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை சர்வ வல்லமை பொருந்தினது. அல்லேலூயா. அதனால தான் சங்கீதத்தில் நம்ம வாசிக்கிறோம், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அதுவும் அந்த மரித்து 4 நாளான லாசருவினுடைய கல்லறை நேரத்தில் வந்து ஆண்டவர் நின்று ஒரே ஒரு வார்த்தை சொல்றாரு, லாசருவே வெளியே வா. வேத ஆராய்ச்சியாளர் சொல்றாங்க, ஒருவேளை ஆண்டவர் லாசருவே வெளியே வான்னு சொல்லாம வெளியே வான் மட்டும் பேசியிருந்தார்னா அங்கே அடக்கம் பண்ணப்பட்டிருந்த அத்தனை கல்லறைகளை என்ன பண்ணப்பட்டிருக்குமா? திறக்கப்பட்டிருக்கும். மரித்து போன பிணங்கள் எல்லாம் என்ன பண்ணப்பட்டிருக்கும்? உயிரோடு எழும்பி வந்திருக்கும். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தை சர்வ வல்லமை பொருந்தினது. ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் லாசருவே வெளியே வா என்று சொல்லுகிறார். யோசித்து பாருங்க, இது மிகப்பெரிய ஒரு அற்புதம் இல்லையா? சாதாரணமான ஒரு அற்புதம் இல்லை, இது மிகப்பெரிய ஒரு மிராக்கிள். ஆண்டவர் மரித்தோரை வேதத்தில் எத்தனையோ உயிரோடு எழுப்பின சம்பவங்களை வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். நாயின் ஒரு விதவையினுடைய மகன் மரித்து போய் பாடையிலே அடக்கம் பண்ணப்படும்படி கொண்டு போகப்படுகிறான். அந்த மரித்து போன நாயின் ஒரு விதவையினுடைய மகனை, வாலிபனே எழுந்திரு என்று சொல்லி பாடையை தொட்டு ஆண்டவர் அவனை உயிரோடு எழுப்புகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் இல்லையா? இன்னும் மரித்து போன சிறு பெண்ணை ஆண்டவர் உயிரோடு கூட எழுப்புகிறார். இப்படி உயிரோடு எழுப்பின பல சம்பவங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருந்தாலும், ஆனால் லாசருனுடைய சம்பவம் மிக வித்தியாசமாய் காணப்படுகிறது. அவன் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு எத்தனை நாள் ஆயிடுச்சான்? 4 நாளான லாசரு. இப்போ ஆண்டவர் அந்த கல்லறை நேரத்தில் வந்து தேவன் தம்முடைய வார்த்தையினாலே அவனை உயிரோடு எழுப்பினதை நாம் பார்க்கின்றோம். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். நம்முடைய ஆண்டவருடைய வல்லமை மகா பெரியது. ஆமென். அல்லேலூயா. அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் என்பது இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். ஆமென் சொல்கிறவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களாம். அல்லேலூயா. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, செத்தவன் உயிரோட வர்றது கூடாத காரியம். ஆனால் செத்து போய் 4 நாளான லாசருவை கர்த்தர் என்ன பண்ணுறாரு? உயிரோடு எழுப்புகிறார். ஒருவேளை ஏன் இதெல்லாம் வேதத்தில் ஆண்டவர் நமக்கு எழுதி கொடுத்துருக்காருன்னா, இன்றைக்கும் அப்படிப்பட்ட அற்புதங்களை, அப்படிப்பட்ட அதிசயங்களை தேவன் செய்ய நம் மத்தியிலே அவர் ஜீவனுள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா.
ஸோ நம்ம வாழ்க்கையில் அவரை தேடுகிற நம்முடைய வாழ்க்கையில் அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால் நம்ம வாழ்க்கையிலும் கூட ஒருவேளை இப்படிப்பட்ட அற்புதங்கள் நமக்கு தேவைப்படாமல் இருக்கலாம். ஆனால் எத்தனையோ காரியங்களில் நம் வாழ்க்கையிலும் அற்புதங்கள் தேவையாய் காணப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைய பேர் ஜெபம் பண்ணும், ஆண்டவரே இதில் ஒரு அற்புதம் நடக்காதா, இதில் ஒரு அதிசயத்தை செய்ய மாட்டீரா, ஆண்டவரே நான் என்னுடைய கண்கள் இதில் ஒரு அற்புதத்தை காணாதா. நம்முடைய ஆண்டவர் அவருடைய அற்புத வல்லமை இன்றைக்கும் நம் மத்தியிலே கிரியை செய்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. அன்னைக்கு ஒரு வார்த்தை சொல்லி லாசரை உயிரோடு எழுப்பின ஆண்டவர், அவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்ன போதும் நம் வாழ்க்கை மாறும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்ன போதும் நம்முடைய பிரச்சனை மாறும். ஆமென். அல்லேலூயா. அவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும் நம்முடைய வாழ்க்கையில் அதிசயம் நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. பெரியவர் பெரியவர் பெரியவர். கவனிங்க, இப்படியா பாடுவாங்க? நீங்கள் பாடுறத பார்த்தா சோகமாக பாடுற மாதிரி இருக்கு. பெரியவர் 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 இயேசு பெரிய. எல்லாரும் வாயை திறந்து, யோனாவிலும் பெரியவர், சாலமோனிலும் பெரியவர், யோனாவிலும் பெரியவர், சாலமோனிலும் பெரியவர், தேவாலயத்திலும் பெரியவர், என்னில் இருப்பவர் பெரியவர், தேவாலயத்திலும் பெரியவர், என்னில் இருப்பவர் பெரியவர், பெரியவர் பெரியவர் பெரியவர். பெரியவர் 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 இயேசு பெரியவர் பெரியவர் பெரியவர். அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற இயேசு எப்படிப்பட்டவர்? பெரியவர். இந்த உலகத்தில் அவரால் செய்ய முடியாத அதிசயம் என்பது ஒன்றுமே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம வாழ்க்கையிலும் அவர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய், நல்லவராய், போதுமானவராய் காணப்படுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில நேரத்தில் நம்முடைய தேவை பெரிதாக இருக்கலாம், நம்முடைய பிரச்சனை பெரியதாக இருக்கலாம், நம்முடைய வாழ்க்கையில் பெரிய சிக்கல்களை நாம் சந்திக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட நேரங்கள்லாம் நம்ம சொல்லணும், ஆண்டவரே நீர் பெரியவரப்பா, உம்மாலே செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஏன்னா தேவனுடைய வல்லமை அன்றைக்கு மாத்திரம் இல்லை, இன்றைக்கும் மாறாததாய் நம்ம மத்தியிலே காணப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த லாசருவினுடைய குடும்பத்தை குறித்த சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்வது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அது மிகவும் பிரயோஜனமாய் காணப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் சொன்னேன், லாசரு அப்படின்னு சொன்னால் அதுக்கு அர்த்தம் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும்போது வேதம் சொல்லு, தேவன் உதவி புரிகிறார் என்பது அந்த பெயருக்கு அர்த்தம். தேவன் உதவி புரிகிறார் என்பது அந்த பெயருக்குரிய அர்த்தம். ஒவ்வொரு பேருக்கும் வேதத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு பேருக்கு என்ன இருக்க, ஒரு அர்த்தம் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் உண்மையாகவே இவனுடைய பெயருக்கு ஏற்றாற் போலவே தேவன் லாசருக்கு என்ன செஞ்சாரு? உதவி செய்தார். ஆமேன். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போ இவங்க எங்கே இருந்தாங்க அப்படின்னா, பெத்தானியா என்கிற அந்த கிராமத்தில் இவர்கள் ஜீவித்தார்கள். மார்த்தாலும் மரியாளும் லாசரும் அந்த பெத்தானியா என்கிற அந்த கிராமத்திலே அவர்கள் ஜீவித்தார்கள். இது எருசலேமிலிருந்து 2 மைல் தொலைவில் இருக்கிறதான ஒரு கிராமம். கவனிங்க, எருசலேமிலிருந்து இல்லையா, ஒரு 2 மைல் தொலைவில் உள்ள ஒரு கிராமம் தான் இந்த பெத்தானியா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த கிராமத்திலே இந்த மார்த்தாள், மரியாள், லாசரு அவர்கள் ஜீவித்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் எருசலேமுக்கு வருகிற போதெல்லாம், தேவாலயத்துக்கு எருசலேமுக்கு பண்டிகைக்கு அவர்கள் வருகிற போதெல்லாம் அவர் யார் வீட்டில் தங்குவார்னா, இங்கே இருக்கிற இந்த மார்த்தாள், மரியாள், லாசருவினுடைய வீட்டுக்கு ஆண்டவர் செல்லுவது வழக்கம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதோட மாத்திரம் இல்லை, இந்த மார்த்தாள்,
மரியாள், லாசருவினுடைய வாழ்க்கை நம்ம எல்லாருக்கும் அநேக ஆவிக்குரிய படிப்பினையை கற்றுக் கொடுக்கிற ஒரு முன்மாதிரியான ஜீவியத்தை உடையவர்களாய் அவர்கள் ஜீவித்திருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நீங்க இந்த 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் போது வாசிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, இந்த மார்த்தாள், மரியாள், லாசருவினுடைய குடும்பத்தை ஆண்டவர் மிகவும் அதிகமாய் கர்த்தர் நேசித்தார். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன பண்ணாரா? இங்கே மார்த்தாள், மரியாள் ஆண்டவராகிய இயேசுவினிடத்துக்கு ஒரு செய்தியை அனுப்புகிறார்கள். என்ன செய்தி அது? நீ சிநேகிக்கிற லாசரு என்னவா இருக்கான்? வியாதியாய் இருக்கிறான். ஆண்டவர் இந்த பெத்தானியாவிலிருந்து ஏறக்குறைய 18 மைல் அப்புறம் ஆண்டவர் இருக்கின்றார். அந்த இடத்துக்கு ஒரு ஆள் சென்று, நீ சிநேகிக்கிற லாசரு வியாதியாய் இருக்கிறான் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசுவினிடத்தில் அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 5ஆம் வசனத்தை வாசிங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. மார்த்தாளிடத்திலும் மரியாளிடத்திலும் அவர் சகோதரனாகிய லாசருவினிடத்திலும் இயேசு எப்படி இருந்தாரா? அன்பாயிருந்தார். அல்லேலூயா. 11ஆம் வசனத்தை வாசிங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பாருங்க, இப்ப ஆண்டவரே சொல்றாரு, நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு என்ன பண்ணியிருக்கிறான்? நித்திரை அடைந்திருக்கிறான், நான் அவனை எழுப்ப போகிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் தேவன் நம்மை நேசிக்கக்கூடிய பிள்ளைகளாய், நம்முடைய குடும்பம் தேவனால் நேசிக்கப்படக்கூடிய ஒரு குடும்பமாய் காணப்பட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் பார்க்கிறோம், மார்த்தாள மரியாளன் சொல்றாங்க, நீ நேசிக்கின்ற லாசரு என்னவா இருக்கான்? வியாதியா இருக்கிறான். 5ஆம் வசனத்துல படிக்கணும், இயேசு அந்த குடும்பத்தின் மீது எப்படி இருந்தாரா? அன்பா இருந்தார். இங்கே 11ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், ஆண்டவரே சொல்றாரு, நம்முடைய சகோதரன், அதாவது நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு. ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு மட்டும் இல்லை, நம்ம எல்லாருக்கும் அவன் யாரு? சிநேகிதன். பாருங்க, தேவனால் நேசிக்கப்பட்ட ஒரு குடும்பமாய் இந்த மார்த்தாள், மரியாள், லாசருவினுடைய குடும்பம் காணப்பட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒன்றை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும், கர்த்தர் நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் பாருங்க, நாம் ஆண்டவரை நேசிக்க வேண்டும். ஆண்டவர் நம்முடைய குடும்பங்களை நேசிக்கத்தக்க விதத்திலே நாமும் நம்முடைய குடும்பத்தாரும் ஜீவிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமாம், நம்மளை நினைக்கும் போது ஆண்டவர் என்ன செய்யணும்? சந்தோஷப்படணும். உங்களை நினைக்கும் போது ஆண்டவருடைய உள்ளம் அன்பினால் என்ன பண்ணணும்? பொங்கணும். ஆமாம், சிலர்லாம் நினைச்சா ஆண்டவர் என்ன பண்ணுவார்? என்ன செய்வார்? யோசித்து பாருங்கள். உங்களை ஆண்டவர் இன்னைக்கு அப்படியே நினச்சி பார்க்குறாரு, என் மகளை நான் உண்டாக்குனேன், இவளுக்கு நல்ல படிப்பை கொடுத்தேன், நல்ல அழகை கொடுத்தேன், நல்ல பலத்தை கொடுத்தேன், நல்ல உத்தியோகத்தை கொடுத்தேன், நல்ல பணத்தை கொடுத்தேன், இவன் கேட்டதெல்லாம் கொடுத்தேன், எனக்கு ரொம்ப பிரியமாக இருக்கா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சந்தோஷப்படுவாரா? இல்லை, உங்களை நினைக்கும் போது இவனை ஏன் தான் படைச்சனோ தெரியலையே, இவளை ஏன் தான் படைச்சனோ தெரியலையே, இவ படைக்கப்பட்டதை விட இவ
இவன் படைக்கப்படாம இருந்திருந்தா நலமா இருக்குமே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நினைக்கத்தக்க விதத்திலே தேவனுக்கு நீங்கள் துக்கத்தை உண்டாக்கக்கூடியவர்களாய் இருக்கிறீர்களா, அல்லது தேவனுடைய இருதயத்துக்கு நீங்கள் சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடியவர்களாய் இருக்கிறீர்களா என்பது மிக முக்கியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, ஆண்டவர் நம்ம எல்லாரையும் நேசிக்கின்றார். அம்மாவா இல்லையா? ஆண்டவருடைய அன்பு மகா பெரியது. நம்ம எந்த நிலைமையில் இருந்தாலும் இயேசு நம்மை நேசிக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அவர் ஒருவேளை படிப்பை பார்த்து, பணத்தை பார்த்து, அழகை பார்த்து, அந்தஸ்தை பார்த்து ஒருவேளை நேசிக்கிற தெய்வம் அல்ல இல்லையா? அவர் நம்ம எல்லாரையும் அவர் நேசிக்கின்ற அன்பு தெய்வம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய அன்பு மகா பெரியது. இங்க கவனிக்கணும், பிள்ளைங்க பேசக்கூடாது, இங்க கவனிங்க. ஆண்டவருடைய அன்பு எப்படிப்பட்டதுங்க? மகா பெரியது. அல்லேலூயா. அதனாலதான் பக்தன் பண்ணாரு, உங்க அன்பு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம மேல வச்ச அன்பு அது மகா பெரியது. வேதம் சொல்லுது, அது அளவிட முடியாத அன்பு. அளவிட முடியாத அன்பு மாத்திரம் இல்ல, அது அதாவது மாறாத அன்பு. அல்லேலூயா. ஆமா, ஆண்டவருடைய அன்பு எப்படிப்பட்டதா? மாறாதது. கவனிக்கணும், இங்க கவனிக்கணும். தேவனுடைய அன்பு மகா பெரியது மாத்திரம் இல்ல, ஆண்டவருடைய அன்பு எப்படிப்பட்டதா? மாறாதது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடிக்கடி சொல்லுவேன், கடல்ல இருக்கிற அந்த தண்ணீரை போல, கடல் தண்ணீரால நிறைந்திருக்கிறது போல தேவனுடைய உள்ளம் அன்பினால் நிறைந்திருக்கிறது. அல்லேலூயா. ஆனா மனுஷனுடைய அன்பு, அந்த கடல் தண்ணி இருக்க அதுல ஒரு சொட்டு மாதிரியாம். ஆனா ஆண்டவருடைய அன்பு அந்த கடல் முழுவதும் தண்ணீரால நிரம்பி இருக்கிறது போல தேவனுடைய அன்பு அவ்வளவு பெரிதாய் காணப்படுகிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதனாலதான் ஆண்டவர் தன்னுடைய ஜீவனையே கொடுத்து உங்களை என்ன பண்ணாராம்? நேசித்தார். வெறுமையா நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, நம்மை நேசித்ததனுடைய விளைவாக, அதுக்கு விளைக்கிரயமாக தன்னையே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் ஜீவ பலியாய் தன்னை ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. அதுதான் வேதம் சொல்லுது, நாம் பாவிகளாய் இருக்கும்போது கிறிஸ்து இயேசு நமக்காக மரித்தபடியினாலே நம்மேல் வைத்த தமது அன்பை அவர் என்ன பண்ணாரா? விளங்க பண்ணினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை ஆண்டவர் மட்டும் உங்களை என்னையும் நேசிக்காம போயிருந்தா இன்னைக்கு நாமெல்லாம் இந்த இடத்துலையும் இருந்திருக்க மாட்டோம், இந்த உலகத்திலையும் இருந்திருக்க மாட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்போ நம்ம லைஃப் எல்லாம் என்ன இருக்கும்? முடிஞ்சிட்டு இருக்கும் இல்லை? நம்முடைய வாழ்க்கை எப்பொழுதோ முடிந்து விட்டு இருக்கும். ஆனால் நாம் உயிர் வாழ்கிறோம், நாம் பிழைத்திருக்கிறோம், நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம், நாம் உயர்த்தப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால் அதுக்கு ஒன்னே ஒன்று தான் நான் சொல்லுவேன், தேவன் நம்ம மேல் வைத்த அன்பு. ஹல்லேலூயா. கரந்தட்டி ஆண்டவருடைய அன்புக்காக அவருக்கு நம்ம நன்றி சொல்லுவோமா? நன்றி 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 அப்பா.
ஆண்டவர் நம்ம மேல வைத்த அந்த அன்பு மகா பெரியது. நீங்க அடிக்கடி நினைச்சு ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். ஆண்டவருடைய அன்பை நினைச்சு பார்க்கணும். இல்ல, நம்ம நேசித்தபடினால பாருங்க, சர்வ வல்லமை புரிந்தின பரலோகத்திலிருந்து இந்த பூமிக்கு உங்களையும் என்னையும் நேசித்தபடினாலே அவர் இயேசு என்கிற அந்த நாமத்தை தரித்தவராய் இந்த பூமிக்கு விண்ணுலகை விட்டு இந்த மண்ணு உலகத்துக்கு ஆண்டவர் வந்தார். அல்லேலூயா. அவரை கோடான கோடி தோதர்கள் அவரை பணிந்து கொள்ளுகிறார்கள், அவரை ஆராதிக்கிறார்கள். ஆனா ஆண்டவர் நம்ம மேல வச்ச அன்பினால அந்த பரலோகத்தை விட்டு இறங்கி இந்த பூமிக்கு என்ன பண்ணாரு? வந்தார். தேவதூதன் சொல்றாரு, அவருக்கு என்ன பேரு? இயேசு. எல்லாரும் சொல்லுங்க, என்ன பேரு? இயேசு. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி என்ன பண்ணுவாரு? ரட்சிப்பார். இயேசப்பா உங்களையும் என்னையும் மீட்கிறதுக்காக அந்த பரலோகத்தை விட்டு இந்த பூலகத்துக்கு என்ன பண்றாரு? நம்மை போல அடிமையின் ரூபம் எடுத்து இல்ல மனு உருவாகி உங்களையும் என்னையும் மீட்கும்படிக்கு இந்த உலகத்துல பிறந்தாரே, அது எவ்வளவு பெரிய அன்பு. ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, அவர் நம்மேல அன்பு வைத்தபடினாலே வேதம் சொல்லுகிறது. உபாகமம் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. உபாகமம் 7:13 யார் மேல் அன்பு வைத்து? என் மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து என்ன பண்ணாரா? பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. நம்மிடத்துல தேவன் அன்பு வைத்தபடினாலே நம்ம என்ன பண்ணிருக்காரா? அன்றைக்கு நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. நம்ம பெற்றிருக்கிற ஆசீர்வாதம்லாம் அதுக்கு ஒரு மூல காரணம் என்ன தெரியுமா? தேவன் நம்ம மேல வைத்த அன்பு. எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் நம்ம மேல வைத்த அன்பு. அந்த அன்பினாலதான் இன்றைக்கு நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். வேதம் சொல்லுது, அவர் உன்மேல் வைத்த அன்பினால் உன்னை என்ன பண்ணாரு? ஆசீர்வதித்தார். ஆசீர்வதித்தது மட்டும் இல்லையா, நம்ம எல்லாரும் என்ன பண்ணாரா? என்ன செஞ்சாராம்? பெருக பண்ணினார். லிடியா இங்க கவனிக்கணும், நம்மளை என்ன பண்ணியிருக்காரு? பெருக பண்ணியிருக்கிறார். யோசிச்சு பாருங்க, நம்மளை ஆசீர்வதிச்சது மட்டும் இல்லை, தேவன் இந்த பூமியில நம்முடைய சந்ததியை பெருக பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய மேன்மையை கர்த்தர் பெருக பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. சொல்லலாம், ஆண்டவர் நம்ம எல்லா விதத்திலும் தேவன் இந்த பூமியிலே பெருக செய்திருக்கிறார். ஒருவேளை நாம சிலர் இந்த சபைக்கு தனிமையா வந்திருப்போம், ஆனா இன்னைக்கு குடும்பமாய் கர்த்தர் உங்களை இணைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை கணவன் மனைவியா வந்திருப்பீங்க, ஆனா இன்றைக்கு பிள்ளைகளோடு கூட கர்த்தர் உங்களை வாழ வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை பெருக பண்ணுகிறவர், நம்மை ஆசீர்வதிக்கிறவர். நீங்க இந்த அதிகாரத்துல வாசிக்கும் போது நிறைய காரியங்களை சொல்றார். அதே போல உபாகமம் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது தேவன் நம்ம மேல அன்பு வைத்தபடினாலே அவருக்கு நம்ம என்னெல்லாம் கொடுத்தார் பாருங்க. உண்ண உடுக்க இல்லையா இருக்க எல்லாத்தையும் கொடுத்தவர் கர்த்தர். அல்லேலூயா. சோத்ரம். வியாதி நம்மை விட்டு விலக்கினவர் கர்த்தர். அந்த அதிகாரத்தில் சொல்லுவார், வியாதியை உன்னை விட்டு விலக்கினேன், உன்னை பெருக பண்ணினேன், உன் மிருக ஜீவன்களை ஆசீர்வதித்தேன், மலடி இல்லாதபடி நான் ஆசீர்வதித்தேன். ஆண்டவர் பாருங்க, நம்மேல் அன்பு வைத்தபடினாலே நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம், நாம் பெருகி கொண்டிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவர் நம்ம நேசிக்கிறார் என்பது மாத்திரம் இல்ல, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் ஆண்டவரை நேசிக்க வேண்டும், அவரிடத்துல எப்போதும் அன்பு கூற வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனிங்க, அவர் நம்ம நேசிக்கிறார், அவருடைய அன்பு மாறாது. ஆனா நீங்களும் நானும் எப்போதும் எல்லா சூழ்நிலையிலும் தேவனை என்ன செய்ய வேண்டுமா? நாம் நேசிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு இந்த மார்த்தாள், மரியாள், லாசருவினுடைய குடும்பம் மிகப்பெரிய உதாரணமாக காணப்படுகிறது. இப்போ லாசரு வியாதிப்பட்டுட்டான்,
வியாதிப்பட்ட உடனே மார்த்தாலும் மரியாளும் ஆண்டவரிடத்துக்கு அந்த செய்தியை சொல்லி அனுப்புகிறார்கள். நீ சிநேகித்த லாசர் என்ன பண்றான்? நீ சிநேகிக்கிற லாசரு வியாதியாய் இருக்கிறான் என்று சொல்லி. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். பாருங்க, அவங்க பிரச்சனை வந்துச்சு. இப்ப முதல்ல யார் என்ன போறாங்க? ஆண்டவரிடத்திலே போகிறார்கள். ஏன்னா அவங்களுக்கு தெரியும், நம்ம பிரச்சனையை இயேசுவால மட்டும்தான் என்ன செய்ய முடியும்? மாற்ற முடியும். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் கூட சில நேரத்தில் நம்மால் தீர்க்க முடியாத பல பிரச்சனைகளை நாம் சந்திக்க நேரிடும் இல்லையா? ஸோ சில நேரத்தில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனால் எல்லா சூழ்நிலையும் நாம் ஒன்று செய்யணும். முதலாவது நாம் யார் இடத்துக்கு போகணும்? இயேசுவின் இடத்துக்கு நாம் போக வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். இவங்க இயேசுவின் இடத்துக்கு சொல்லி அனுப்புகிறார்கள். பாருங்க, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த மார்த்தாள் மரியாள் லாசருவை ஆண்டவர் நேசித்தது மட்டும் இல்லை, அவர்கள் எவ்வளவாய் ஆண்டவரை நேசித்தாங்கன்னு சொல்லி இந்த யோவான் 11ஆம் அதிகாரத்திலும் லூக்கா 10ஆம் அதிகாரத்திலும் யோவான் 12ஆம் அதிகாரத்திலும் நீங்கள் வாசிக்க முடியும். மார்த்தாள் தன் வீட்டில் இயேசுவுக்கு என்ன பண்ணா? விருந்து கொடுக்குறான். லாசரு உயிரோடு எழுப்பப்பட்டதுக்கு அப்புறம் அவங்க வீட்டில் ஒரு பெரிய விருந்தே நடக்கு. அதில் இயேசப்பா கலந்து கொள்கிறார். பாருங்கள், இயேசுவை தைலத்தினாலே மார்த்தா அங்கே மரியாள் என்ன செய்கிறா? அபிஷேகம் பண்ணுகிறார். தன் தலைமுடியினாலே ஆண்டுடைய பாதத்தை அவள் துடைக்கிறதை நாம் பார்க்கின்றோம். பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது இயேசு அங்கே மார்த்தாள் மரியாளுடைய வீட்டுக்கு வந்தபோது மார்த்தாள் போய் வேகமாக ஆண்டவருக்கு வேண்டியதெல்லாம் அவள் சமைக்கின்றதை நாம் பார்க்கிறோம். ஆனால் மரியாள் இயேசுவினுடைய பாதத்தில் அமர்ந்து, ஆண்டவரே எனக்கு இன்னும் கற்றுக்கொடும், இன்னும் சத்தியத்தை நான் அறிந்து கொள்ளணும், நான் இன்னும் மண்டையில் கிட்டி சேரணும், ஆண்டவரே இன்னும் நமக்கு பிரியமாக வாழணும், எனக்கு சொல்லி கொடுங்கப்பான்னு சொல்லி அவள் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து ஆண்டவருடைய சத்தியத்தை வாஞ்சையோடு கேட்கிறதை நாம் பார்க்கின்றோம். அல்லேலூயா. கர்த்தருக்கே சொல்லுங்களா, கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். இப்போ இவங்க வீட்டில் ஒரு பெரிய இழப்பு. பாருங்க, வியாதியா இருந்த லாசரு மரிச்சிட்டான். ஆனால் இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த கிராமத்துக்கு ஆண்டவர் வருகிறார். வந்த உடனே மார்த்தாள் இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே எதிர்கொண்டு ஓடி இயேசுவை என்ன செஞ்சலாம்? வரவேற்றாள். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். எல்லாம் அந்த வீட்டில் மரணம் நிகழ்ந்துருச்சு. எல்லாரும் வந்து அழுது கொண்டு இருக்கிறார்கள். எல்லாம் துக்கப்பட்டு எல்லாரும் அங்கே வந்து அழுது கொண்டு இருக்கிற சமயத்தில் இயேசு வருகிறார் என்றதை கேள்விப்பட்ட உடனே மார்த்தாள் நேராக என்ன பண்ணிட்டா? ஓடுறா. ஓடி வழியிலேயே இயேசுவை சந்திச்சு இயேசுவை என்ன செய்றா? அவர் வரவேற்கிறாள். தன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு வருகிறாள். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். பாருங்க, அவங்க தேவன் மேல் வைத்திருந்த அந்த அன்பு எவ்வளவு பெரிதாய் காணப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம கூட ஆண்டவரை அதிகமாய் நேசிக்க வேண்டும். ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறார், உண்மை. அதனால தான் இன்னைக்கு நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். ஆனால் அதே சமயத்தில் நீங்களும் நானும் எல்லா சூழ்நிலையிலும் நாம் தேவனை மிக 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 அதிகமாய் ஆண்டவரை நேசிக்க வேண்டும். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். இந்த உத்தியோகம், இந்த படிப்பு, இந்த பணம், இந்த வீடு, இந்த வாசல், இந்த பிள்ளைங்க எல்லாம் நம்ம ஆண்டவர் நம்ம மேலே அன்பு வைத்ததுனால் நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். பாருங்க, அதை கொடுத்த ஆண்டவரை நேசிக்காம பல நேரங்களில் அவர் கொடுத்தவைகளை அதிகமாய் நேசித்து தேவனை துக்கப்படுத்துகிற அநேகரை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் நம்ம நேசித்ததுனால அதை கொடுத்துருக்கிறார். சில நேரத்தில் நம்ம அதை பிடிச்சிக்கிறோம், ஆனால் கொடுத்த ஆண்டவரை நம்ம நேசிக்காமல் போய் விடுகிறோம். ஆனால் ஒன்றை தெரிஞ்சுக்கணும், அவர் தான் எல்லாம் கொடுத்தவர். அதனால் அதன் மேலே நீங்கள் வைத்திருக்கிற அன்பை விட நீங்கள் ஆண்டவர் மேலே வைத்திருக்கிற அன்பு பெரியதாய் காணப்பட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலர்லாம் பார்த்தீங்களா, வேலை மேலே இருக்கிற அன்பு இல்லையா, அவங்களுக்கு கொடுத்திருக்கிற செல்வத்தின் மேலே இருக்கிற அன்பு, அவர்களுக்கு இருக்கிற ஆஸ்தியின் மேலே இருக்கிற அன்பு, அவர்கள் பிள்ளைகள் மேலே இருக்கிற அன்பு யார் மேலே இருக்காது? கர்த்தர் மேலே இருக்காது. ஆனால் நீங்கள் இந்த மார்த்தாள் மரியாள் லாசருவின் இடத்துல ஒரு காரியத்தை நீங்கள் பார்க்க முடியும். தேவன் தந்த எல்லாவற்றையும் விட அவர்கள் தேவனை மிக அதிகமாய் நேசித்தார்கள். அல்லேலூயா.
ஆமாம், நாம் கூட நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும்னா ஆண்டவர் உங்களுக்கு நல்ல கணவனை கொடுக்கலாம், நல்ல மனைவியை கொடுக்கலாம், நல்ல பிள்ளைங்களை கொடுக்கலாம், நல்ல உத்தியோகத்தை கொடுக்கலாம். நீங்கள் விரும்பினவைகளை, நீங்கள் வேண்டிக் கொண்டவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் கொடுக்கலாம். ஆனால் அவைகள் எல்லாவற்றை பார்க்கலாம் நீங்கள் யாரை தான் அதிகமாக நேசிக்கணும்? ஆண்டவர் அதிகமாக நேசிக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ தான் உங்கள் குடும்பத்தில் ஆண்டவர் தொடர்ந்து அற்புதங்களை செய்வார். அப்போ தான் உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குடும்பமாய் காணப்படும். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். நீங்கள் அப்புறமா வீட்டில் போய் வாசிங்க. யோவான் 12 வாசித்து பாருங்கள், லூக்கா 10ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள், இந்த 11ஆம் அதிகாரம் முழுவதையும் வாசித்து பாருங்கள். அவர்கள் தேவன் மேலே எவ்வளவாய் அன்பு வைத்தார்கள் என்பதை இந்த அதிகாரங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கே ஸ்தோத்திரம். அதோடு மட்டும் இல்லை, அதாவது நாம் தேவனை மிக அதிகமாய் நேசிக்க வேண்டும். அதோட மாத்திரம் இல்லை, கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற குடும்பங்களை நாம் நேசிக்க வேண்டும். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். யோசிச்சு பாருங்களா, மார்த்தாலும் மரியாலும் தன் சகோதரன் லாசரு வியாதிப்பட்டான். வியாதிப்பட்ட உடனே முதல்ல இந்த செய்தியை யாருக்கு சொல்லி அனுப்புகிறார்கள்? இயேசுவுக்கு சொல்லி அனுப்புகிறார். அவங்க சொன்ன செய்தி சின்ன செய்தி தான். நீ சிநேகிக்கிற லாசரு வியாதியாக இருக்கிறான். ஆனால் அவர்கள் தேவனிடத்திலிருந்து எதிர்பார்த்த காரியம் பெரியது. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, லாசரு வியாதிப்பட்ட உடனே மார்த்தாலும் மரியாலும் மிகவும் துக்கப்படுகிறார்கள். ஏன் தெரியுமா? தன் சகோதரன் லாசருவை அவ்வளவாய் அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க? நேசித்திருக்கிறார்கள். தன் சகோதரன் வியாதிப்பட்டதை, அந்த வியாதியின் வேதனையிலே அவன் இருக்கிறத இவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அதனால தான் உடனடியாக அந்த செய்தியை யாருக்கு சொல்லி அனுப்புகிறாங்க? இயேசுவுக்கு சொல்லி அனுப்புகிறார்கள். அல்லேலூயா. பாருங்க, நம்முடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படணும்னா நம்ம ஆண்டவரை அதிகமாக நேசிக்க வேண்டும். அதோடு மட்டும் இல்லை, நம்முடைய குடும்பத்தையும் நாம் நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, லாசரு தான் வியாதிப்பட்டு இருக்கிறான், எனக்கு என்ன இருக்கு அப்படின்னு மார்த்தாள் இல்லை. ஒருவேளை தம்பி வியாதிப்பட்டான், பரவாயில்ல அப்படின்னு ஒருவேளை மரியாள் இல்லை. ரெண்டு பேருமே மிகவும் துக்கப்படுகிறார்கள். இந்த துக்கத்தை மாற்ற இயேசுவால மட்டும்தான் முடியும் என்பதை அறிந்து இயேசுவுக்கு அந்த செய்தியை சொல்லி அனுப்புகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய குடும்பங்கள் கட்டப்படணும் அப்படின்னா குடும்பத்தில் இருக்க வேண்டிய பிரதானமான காரியம் தேவனை நேசிக்கிறது மட்டும் இல்லை, நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களை, நம்முடைய குடும்பத்தை நாம் நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கணவன் மனைவியை நேசிக்கணும், மனைவி கணவனை நேசிக்கணும், பிள்ளைகள் பெற்றோரை நேசிக்கணும், பெற்றோர் பிள்ளைகளை நேசிக்கணும். உங்களுக்கு கர்த்தர் கிருபையாய் கொடுத்திருக்கிற உங்கள் சகோதர சகோதரிகளை நீங்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, நான் நினைக்கிறேன் ஏசப்பா அடிக்கடி வரும்போதெல்லாம் அந்த மார்த்தாள் மரியாள் லாசருடைய வீட்டில் தங்கினதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அன்பு. அல்லேலூயா. இல்லை, என்ன போலவே இந்த மார்த்தாலும் மரியாளும் லாசரும் அன்பா இருக்கிறாங்களேன்னு பார்த்து ஆண்டவர் என்ன பண்ணியிருப்பாரு? சந்தோஷப்பட்டு இருப்பார். ஆமாம், இன்னைக்கு எத்தனை குடும்பங்களில் பாருங்க, கணவன் மனைவிக்குள்ள பிரிவினை இல்லையா? பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள பிரிவினை இல்லையா? உடன் பிறந்த சகோதரன் சகோதரிகளுக்குள்ள பிரிவினை. உடன் பிறந்த சகோதரனை சகோதரியை நேசிக்க முடியாத கடின இருதயம், கணவன் மனைவியை, மனைவி கணவனை நேசிக்க முடியாத ஒரு கடின இருதயம். பாருங்க, இதெல்லாம் பிசாசினால் உண்டாயிருக்கிறது. ஏன்னா வேதம் சொல்லுது, எங்க அன்பு இல்லையோ அங்க பிசாசு கிரியை செய்யறான்னு அர்த்தம். ஏன்னா தேவன் எப்படிதான் இருக்காராம்? அன்பாகவே இருக்கிறார். கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? ஆமா, நீ உண்மையா ஆண்டவரை நேசிக்கிறோம் அப்படின்னா அடுத்தது நம்ம யாரை நேசிப்போமா? நம்முடைய குடும்பத்தையும் நாம் நேசிப்போம். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். நாம் நேசிக்க வேண்டும். நம்முடைய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பெற்றோரை, பிள்ளைங்க அதிகமாக நீங்கள் நேசிக்க வேண்டும். என்ன கேட்டால் நான் சொல்வேன், கர்த்தருக்கு அடுத்தது யார் தான்? உங்களுடைய பெற்றோர். உங்கள் பெற்றோரை அதிகமாக நேசிக்க வேண்டும். ஆமாம் இல்லையா? உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற பிள்ளைகளை நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். சில பெற்றோர்லாம் தன் பிள்ளைங்க மேலே கொஞ்சம் கூட கரிசனை இல்லாமல் இருப்பாங்க இல்லை?
ஸோ சில பிள்ளைங்க தங்கள் பெற்றோர் மேலே கொஞ்சம் கூட கரிசனை இல்லாமல் இருப்பார்கள். என்ன கேட்டால் வேதம் சொல்லுது, அன்பே பிரதானம். அன்பில்லாதவன் தேவனை அறியாதவனா, அவன் அஞ்சான் என்றார். இங்கே 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா இந்த அன்பு எப்படி இருக்க வேண்டும் என்பதை அங்கே அழகாய் யோவான் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். 1 யோவான் 2, 3, 4 அதிகாரங்களை வீட்டில் போய் வாசித்து பாருங்க. இல்லை, ஸோ அன்பு மிக முக்கியம். அதனால் கர்த்தர் உங்களுக்கு கிருபையாய் கொடுத்திருக்கிற சகோதரன் சகோதரி இல்லையா, பெற்றோர் உடன் பிறந்தோர், நீங்கள் நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ தான் உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குடும்பமாய் காணப்படும். கர்த்தருக்கு சோதரம். சில நேரத்தில் வீட்டுக்குள்ளேயே 2 கட்சி இருக்கும் இல்லையா, வீட்டுக்குள்ளே ஒரு 2 பிள்ளைங்க தான் இருக்கும். அந்த 2 பிள்ளைங்களுக்குமே என்ன இருக்காது, அன்புக்கு எப்பயுமே எலியம் போன மாதிரி இருக்கும் பாருங்க. நீ அம்மாவை பார்த்து சொல்ல, நீ அண்ணனுக்கே எல்லாம் செய்கிற இல்லை, அவ சொல்லுவா நீ அக்காவுக்கே எல்லாம் செய்கிற இல்லை, அது என்னது, பொறாமை இல்லையா. ஸோ நம்ம நேசிக்கணும். ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறதெல்லாம் அன்பு. கர்த்தருக்கே சோதரன். ஏன்னா நம்முடைய தேவன் எப்படி தான் இருக்காரா, அன்பாகவே இருக்கிறார். அதனால் உங்களை கர்த்தர் எத்தனையோ குடும்பங்களை பாருங்கள், பெண் பிள்ளைங்களாக இருக்கும், சில குடும்பத்தில் ஆண் பிள்ளைங்களாக இருக்கும். ஸோ ஆனால் ஆண்டவர் பாருங்கள், சில குடும்பங்களில் பெண் பிள்ளையும் கொடுத்திருப்பார், ஆண் பிள்ளையும் கொடுத்திருப்பார். ஸோ அதெல்லாம் கர்த்தர் கொடுத்த பெரிய ஆசீர்வாதம். நீங்கள் உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற உங்கள் சகோதரனை, உங்கள் சகோதரியை இல்லையா, உங்கள் பெற்றோரை, உங்கள் உடன் பிறந்தோரை மிக அதிகமாய் நேசிக்க வேண்டும். ஏன்னா அங்கே தான் இயேசு வந்து தங்குவார். அல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கே ஸ்தோத்திரம். நம்முடைய குடும்பம் ஒரு அன்புள்ள குடும்பமாய் காணப்பட வேண்டும். ஆண்டவர் நம்ம குடும்பத்தில் எவ்வளோ பணம் இருக்குது, நம்ம எவ்வளோ சம்பாதிக்கிறோம், ஒருவேளை அதெல்லாம் ஆண்டவர் பார்க்க மாட்டார். அன்பு இருக்கா, அங்கே தான் யார் வருவார், இயேசு வருவார். அங்கே தான் யார் தங்கியிருப்பார், இயேசு தங்கியிருப்பார். கர்த்தருக்கே சோதரம். உங்கள் வீட்டில் இயேசப்பா தங்கியிருக்கணும்னா உங்கள் வீடு ஒரு அன்புள்ள குடும்பமாய் காணப்பட வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கே ஸ்தோத்திரம். இல்லை, இந்த மார்த்தாள் மரியாளுடைய குடும்பத்தை நம்ம பார்க்கும்போது நிறைய காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும். பாருங்கள், மரியாள் கர்த்தருடைய பாதத்தில் உட்கார்ந்து வசனத்தை கேட்குறா. மார்த்தாள் இயேசு வந்தவுடனே ஓடோடி இயேசுவுக்கு பிரியமானவைகள் எல்லாம் அவள் சமைத்து கொடுக்கிறாள். இந்த குடும்பம் எவ்வளோ ஒரு நேர்த்தியாக இருக்குது பாருங்கள். அந்த குடும்பத்தில் ஆவிக்குரிய காரியமும் காணப்படுகிறது, அதே சமயத்தில் உலக பிரகாரமான அந்த ஒழுங்கும் கிரமமான காரியங்கள் என்ன செய்துங்க காணப்படுகிறது. இல்லை, ஆண்டவருடைய வசனத்தையும் அவர்கள் கேட்பதிலே வாஞ்சையுள்ளவர்களாக இருக்கிறார்கள். அதே சமயத்தில் தன்னுடைய குடும்பத்தை எப்படி ஒழுங்கும் கிரமமுமாய் நடத்த வேண்டும் என்பதில் மார்த்தாலும் மரியாளும் லாசருவும் அவர்கள் மிக கண்ணோக்கமாக இருக்கிறதை பார்க்கணும். இன்றைக்கி நிறைய குடும்பங்களை பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு ஒழுங்கும் கிரமமில்லாத குடும்பங்களாய் சில குடும்பங்களை நாம் பார்க்க முடியும். இல்லை, சில குடும்பத்தில் கணவன் ரட்சிக்கப்பட்டு இருப்பான், மனைவி ரட்சிக்கப்படாமல் இருப்பாங்க. சில குடும்பத்தில் பெற்றோர் பிள்ளைங்க ரட்சிக்கப்படாமல் இருப்பாங்க. அப்படிலாம் நம்ம பார்க்குறோம். ஆனால் இங்கே இவர்கள் மிக பக்தி உள்ளவர்களாக இருக்கிறார்கள். லாசருவினுடைய பக்தியும் சரி, மார்த்தாள் மரியாளுடைய பக்தியும் சரி, யாரும் குறைஞ்சவங்களே இல்லை. அல்லேலூயா, கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். அதே போல் ஒருவர் மேலே ஒருவர் என்ன செய்கிறாங்க, அன்புள்ளவர்களாக இருக்கிறார்கள். ஆவிக்குரிய காரியங்களில் அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை கேட்கிறதுல வாஞ்சியா இருக்காங்க. இயேசுவுக்கு பிரியமானவைகளை செய்கிறதுல அவர்கள் வாஞ்சி உள்ளவர்களாக இருக்கிறார்கள். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். சில குடும்பத்தில் உலக பிரகாரமான காரியங்கள் இருக்கும், ஆனால் ஆவிக்குரிய காரியங்களுக்கு என்ன இருக்காது, முக்கியத்துவம் இருக்காது. ஆனால் தேவன் உங்கள் குடும்பத்தில் ஆசீர்வதிக்கணும்னா நீங்கள் ஆவிக்குரிய காரியத்திலும் தேவனுக்கு பிரியமாக இருக்கணும். உலக பிரகாரமான காரியங்களும் உங்கள் குடும்பம் ஒழுங்கும் கிரமமாய் நடைபெறுகிறதாய். ஸோ நீங்கள் தேவனுக்கு பிரியமானவைகளை குடும்பமாய் இணைந்து செய்கிறவளாய் நீங்கள் காணப்பட வேண்டும். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். அந்த புள்ள அப்படி தான் இருக்கும், அது எப்படியாவது போட்டோம் அப்படின்னு விட்டுறக்கூடாது. அந்த பிள்ளையை தேவனுக்கு பிரியமாய் வளர்க்க நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். அந்த பிள்ளைகளை கர்த்தருக்குள் உருவாக்க நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம்.
அடிக்கடி சொல்வேன், உங்கள் உத்தியோகமோ உங்களுக்கு இருக்கிற மற்ற சோர்ஸோ உங்கள் குடும்பத்தை கட்டி எழுப்பாது. உங்கள் குடும்பம் தேவனுக்கு பிரியமானதாக இருந்தால் ஆண்டவரே உங்கள் குடும்பத்தை கட்டி எழுப்புவார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதனால் கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி, உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட முதல்ல என்ன இருக்கணும்? உங்கள் குடும்பத்தில் அன்பு இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவர் நீங்கள் அதிகமாய் நேசிக்க வேண்டும். ஆமாம் இல்லையா? ஸோ ஒருவர் நீங்கள் அதிகமாய் நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். வேதம் சொல்லுது, ஒருவர் கடிந்து பட்சியாதிருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை இப்போ லாசரு வியாதிப்பட்டான், ஆனால் மார்த்தாள் மரியாளுடைய உள்ளம் பாருங்க துக்கிக்கிறது. எப்படியாகிலே என் சகோதரன் இந்த வியாதியிலிருந்து சுகமடையணும் அப்படின்னு சொல்லி இயேசுவுக்கு அந்த செய்தியை அவர்கள் சொல்லி அனுப்புகிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதோட மாத்திரம் இல்லை, இந்த குடும்பத்தில் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய இன்னொரு காரியம் பாருங்க. மிகப்பெரிய துக்கம் இப்போ அந்த குடும்பத்தில் வந்திருக்கு. என்ன வந்திருக்கு? லாசர் என்ன பண்ணிட்டாரு? வியாதியாக இருந்த லாசரு இப்போ என்ன ஆயிட்டாரு? மரிச்சு போயிட்டார். இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த கிராமத்துக்கு ஆண்டவர் வருகிறார். அவர் வராருன்ற செய்தியை கேட்ட உடனே 11ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்களா. 20ஆம் வசனம். இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்ட போது அவருக்கு எதிர்கொண்டு போனால், மரியாளோ வீட்டிலே உட்கார்ந்திருந்தாள். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். பாருங்க, மிகப்பெரிய இழப்பு. இப்போ எல்லாம் உறவினர்கள்லாம் ஆறுதல் சொல்ல வந்திருக்காங்க. எல்லாரும் அழுது கொண்டிருக்கிறார்கள். மிகவும் நேசித்த லாசரு மரித்து போய்விட்டான். ஆனால் இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே அவர் இதுக்கு மேலே வந்து என்ன பிரயோஜனம்? நம்ம வியாதியாக இருக்கும்போது சொல்லி அனுப்பணும். அவர் என்ன வந்தாரா? இல்லை, அவர் வந்திருந்தா என் தம்பி என்ன ஆகிட்டு இருப்பான்? குணமாயிட்டு இருப்பான். இப்போ செத்து போன அப்புறம் அவர் எதுக்கு வராரு? நம்மளா இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? என்ன பண்ணியிருப்பீங்க? ரொம்ப கோவப்பட்டு, சிலருக்கெல்லாம் ஆண்டவர் மேலே என்ன வந்திருக்கோம்? ரொம்ப டென்ஷன். என்ன ஆண்டவர், எங்கள் சூழ்நிலை கொஞ்சம் கூட நீங்கள் புரிஞ்சிக்கவே இல்லை. இல்லை, நாங்கள் எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கோம். அதுவும் ஒரே சகோதரன் எங்களுக்கு இருந்தது, அவனே செத்து போயிட்டான். இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்க? எதுக்கு நீங்கள் வரீங்க? அப்படிலாம் கூட சிலர் என்ன பண்ணியிருப்பாங்க? பேசியிருப்பாங்களா? பேசியிருக்க மாட்டாங்களா? நம்ம லைஃப்பில் சின்ன பிரச்சனை வந்துட்டாலே நமக்கு ஆண்டவர் மேலே இருக்கிற அன்பு சிலருடைய குடும்பத்தில் என்ன செய்யுதுங்க? ரொம்ப குறைஞ்சிருது. என்ன ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம்? என்ன பைபிள் படித்து என்ன பிரயோஜனம்? சர்ச்சைக்கு போய் என்ன பிரயோஜனம்? ஆண்டவரை நேசித்து என்ன பிரயோஜனம்? இப்படிலாம் கேட்கிறவர்களை கூட நம்ம சில நேரங்களில் என்ன பண்ணுறோம்? பார்க்குறோம். இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணும், பல நேரங்களில் நம்முடைய விசுவாசம் என்ன பண்ணுங்க? சோதிக்கப்படும். நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் சில பாடுகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், நெருக்கங்களை தேவன் அனுமதிக்கிறதுக்கு பல காரணம் இருக்குது. அதில் ஒன்று, நம்முடைய விசுவாசத்தை தேவன் சோதிக்கும்படி. அல்லேலூயா. இப்போது இந்த குடும்பத்தில் பெரிய இழப்பு, எல்லாம் துக்கத்தில் இருக்காங்க. இப்போ இயேசு வருகிறான்ற செய்தியை மார்த்தாள் கேள்விப்பட்ட உடனே எதிர்கொண்டு என்ன பண்ணுறாளாம்? ஓடுகிறாள். யாரை வரவேற்கிறதுக்கு? இயேசுவை வரவேற்பதற்கு. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம வாழ்க்கை பாருங்க, நம்முடைய குடும்பம் சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் கூட சில எதிர்பாராத சில கஷ்டங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள், சில நஷ்டங்கள், தோல்விகள் கூட வரலாம். ஆனால் ஆண்டவர் மேலே வச்சிருக்கிற அந்த அன்பு மட்டும் நமக்கு குறைஞ்சி போயிடவே கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா வந்தாலும் அதை மாற்ற போகிறவர் யார் தான்? இயேசு. அல்லேலூயா. ஏன்னா அவர் தான் சகல அதிகாரம் படைத்த தேவன். ஒருவேளை நம்ம பிரச்சனை ரொம்ப பெருசாக இருக்கலாம், ஆனால் ஆண்டவரால் அது மாற்ற முடியாததே அல்ல. இவன் செத்தே போயிட்டான். ஆனாலும் மார்த்தாலும் மரியாளும் ஆண்டவர் மேலே வச்ச அன்பு என்ன செய்யலைங்க? குறையவே இல்லை. அவர்கள் எதிர்கொண்டு ஓடுகிறாள்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம வாழ்க்கையில் எந்த சூழ்நிலைக்குள்ளாக நாம் கடந்து போனாலும் ஒன்றை தெரிஞ்சுக்கணும், இயேசுவின் மேல் இருக்கிற அன்பு குறைஞ்சு போயிடவே கூடாதுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் இப்படியாக எழுதப்பட்டிருக்க பார்க்குறோம். 36லேருந்து வாசிங்க. ரோமர் 8 36லேருந்து வாசிங்க. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? என்னவா? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் கவனிங்களா, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே, எல்லாரும் கை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? நன்றி, 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 நன்றி. என்னவா பவுல் சொல்றாரு, வாழ்க்கையில் என்ன வேணாலும் வரும், ஆனா நான் தேவன் மேல் வைத்திருக்கிற அன்பை எதுவும் என்னை விட்டு என்ன பண்ணாது, பிரிக்காது சொல்றாரு. தேவன் மேல வைத்திருக்கிற அந்த அன்பு என்னை எதுவும் ஆண்டவரை விட்டு என்ன பண்ணாது, பிரிக்காது. மரணம் வரலாம், வியாதி வரலாம், வறுமை வரலாம், தரித்திரம் வரலாம், போராட்டம் வரலாம், பிரச்சனை வரலாம், எல்லாம் சொல்றாரு. இவை எல்லாவற்றிலேயும் நம்மில் அன்பு கூறுகிறவராலே நாங்க என்ன பண்ணுவோம், முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவராயிருக்கிறோம். அல்லேலூயா. அப்படின்னு என்ன அர்த்தம்? வரும், ஆனால் அது எங்கள் வாழ்க்கையில் நிலைச்சிருக்காது. ஆண்டவர் அதை வெற்றியாய், அதை ஜெயமாய், அதை ஆசீர்வாதமாய் இயேசு என்ன செய்வார், மாற்றுவார். காரணம், அவர் எங்களிடத்தில் எப்படி இருக்காரு, அன்பு கூறுகிறார். அல்லேலூயா. சில நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் கூட சில எதிர்பாராத பிரச்சனைங்க, போராட்டங்க, தோல்விகள், இந்த மாதிரி சில காரியங்கள் நடக்கலாம். ஆனால் அது நிரந்தரம் அல்ல, அது முடிவல்ல. ஆண்டவர் அதை வெகு சீக்கிரத்தில் கர்த்தர் மாற்ற வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவரால் மாற்ற முடியுமா, முடியாதா? பாருங்க, செத்து 4 நாளான அடக்கம் பண்ணப்பட்டு 4 நாளான லாசருவே உயிரோடு எழுப்பின ஆண்டவர் உங்க குடும்பத்தில் இருக்க பிரச்சனையை மாற்ற மாட்டாரா? உங்க வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிற இந்த பாதிப்பை கர்த்தர் நீக்க மாட்டாரா? நீங்க சந்தித்து கொண்டிருக்கிற இந்த தோல்வியை கர்த்தர் மாற்ற மாட்டாரா? நீங்க எதிர்பார்த்திருக்கிற இந்த நன்மையை, ஆசீர்வாதத்தை, விடுதலையை, ஜெயத்தை ஆண்டவர் கொடுக்க மாட்டாரா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, இந்த சூழ்நிலைகள் நாம் தேவன் மேல் வைத்திருக்கிற அன்பை சோதிக்கிறதாய், நம்முடைய விசுவாசத்தை சோதிக்கிறதாய் காணப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய பக்தி என்ன பண்ணக்கூடாதுங்க, குறைந்து விடவே கூடாது. தேவன் மேல் வைத்திருக்கிற அந்த நேசம், அந்த அன்பு குறைந்து போய் விடவே கூடாது. காரணம், என்ன வந்தாலும் அதை மாற்ற என் ஆண்டவர் வல்லவர். அல்லேலூயா. அவருக்கு தெரியாமல் நம்ம வாழ்க்கையில் ஒன்றுமே வர்றதே இல்லை. தேவன் சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் அவைகளை ஆண்டவர் அனுமதிக்கிறார். ஏன் தெரியுமா? அப்போ தான் உங்கள் பக்தி எவ்வளோன்னு உங்களுக்கு தெரியும். அப்போ தான் யோசிப்போம், ரொம்ப வீர வசனெல்லாம் பேசணுமே, இப்போ தான் தெரியுது நம்ம இவ்வளோ பெரிய பலவீனமான பாண்டமா அப்படின்றத. நம்ம இவ்வளோ விசுவாசம் இல்லாதவங்களா, இவ்வளோ நன்றி கெட்டவங்களா, இவ்வளோ பக்தி இல்லாதவங்களா, இவ்வளோ ஆண்டவர் மேலே அன்பு இல்லாதவனா நான் இருக்கிறேனே அப்படின்னு அப்போ தான் நம்ம உடைக்கப்படுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பேதுரு கூட சொன்னார், ஆண்டவரே, நான் என்ன வந்தாலும் உங்களை என்ன பண்ண மாட்டேன், மறுதலிக்க மாட்டேன். உம்மோடு மறிக்க வேண்டியதா இருந்தாலும் நான் என்ன செய்வேன், மறிப்பனார். ஆனால் ஒரு சோதனை வந்தது, ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, மறுதலிக்கிறார். ஆனால் மறுபடியும் மனம் கசந்து அழுது ஆண்டவரை பற்றி கொண்டதை நாம் பார்க்கின்றோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லை, நம்ம வாழ்க்கையில் சில நேரங்களில் நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படும்படி, நாம் தேவன் மேலே வைத்திருக்கிற நம்முடைய பக்தி, தேவன் மேலே வைத்திருக்கிற அன்பு சோதிக்கப்படும்படி சில சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் வரும். ஆனால் ஒன்றை தெரிஞ்சுக்கணும், அதை பார்த்துலாம் பயந்துடக்கூடாது, அதை பார்த்தெல்லாம் நம்ம சோர்ந்து போய் விடக்கூடாது. என்னில் அன்பு கூறுகிற தேவன் எனக்கு முற்றும் என்ன செய்வார், ஜெயம் கொடுப்பார். அல்லேலூயா.
இன்னைக்கு நான் விழுந்துட்டு இருந்தாலும் கர்த்தர் என்னை மறுபடியும் எழுந்து தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். இன்னைக்கு நான் தாழ்மையில் இருந்தாலும் கர்த்தர் என்னை உயர்த்தி வைப்பார். இன்னைக்கு நான் ஒன்றுமே இல்லாத இருந்தாலும் தேவன் எனக்கு எல்லாத்தையும் கொடுத்து கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு நான் தோல்வியில் இருந்தாலும் கர்த்தர் என் தோல்வியை ஜெயமாய் மாற்றுவார் என்கிற அந்த விசுவாசம் நம்முடைய உள்ளத்திலே காணப்பட வேண்டும். அல்லேலூயா. ஸோ இன்னைக்கு வெறுமையாக இருக்கிறதுனால இப்படியே இருப்பீங்கன்னு அல்ல, இன்னைக்கு ஒன்றுமே இல்லைன்றதுனால இப்படியே இருக்க போகிறீங்கன்னு இல்லை. ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் நடக்கலைன்றதுனால இப்படியே இருக்க போகிறீங்கன்னு இல்லை. நீங்கள் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறபடினாலே, தேவன் உங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிறபடினாலே இப்போ இருக்கிற எல்லாவற்றின் மேலும் கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுத்து தேவன் ஆசீர்வதித்து உயர்த்துவார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம். ஆமாம், அதுதான் அன்பு. ஆண்டவரை நேசிக்கிறேன்னா எல்லா சூழ்நிலையிலும் தேவன் மேல் வைத்திருக்கிற அன்பு என்ன பண்ணக்கூடாதுங்க, குறையவே கூடாது. யோபின் மனைவி கூட சொல்கிறேன், ஏண்டா பைத்தியக்காரா, கர்த்தரை தூஷித்து ஜீவனை என்ன பண்ண விடு, இன்னும் பக்தி பக்தின்றியே. அவர் சொல்கிறாரு, ஏ பைத்தியக்காரி பேசுகிற மாதிரி பேசுறியே. சில நேரத்தில் யோசித்து பாருங்களா, யோபு மனைவி மட்டும் இல்லை, சில ஆட்கள் கூட அப்படி தான் என்ன பண்ணிடுறோம், மாறிடுறாங்க சூழ்நிலைகளை பார்த்து. ஆனால் நம்ம பயப்படவே கூடாது. ஸோ நம்மில் அன்பு கூறுகிற தேவனாலே நாம் முற்றும் ஜெயம் கொள்ளுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு அடுத்தது இந்த சம்பவத்தில் எனக்கு ஒரு காரியம் ரொம்ப டச் ஆச்சு பாருங்க. வியாதியாக இருக்கிறான்னு சொல்லி அனுப்புகிறாங்க. பின்னும் 2 நாள் இயேசு அந்த கிராமத்திலே என்ன பண்ணாராம், தங்கினார். வியாதியா ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறார். இப்போ லாசரு வியாதியா இருக்கிறன்ற செய்தியை மார்த்தாலும் மரியாளும் யாருக்கு சொல்லி அனுப்பினாங்க, இயேசுவுக்கு சொல்லி அனுப்பினார்கள். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். நீங்க 11ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை வேகமா வாசிங்க பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. வியாதியா இருக்கிறான்றதை ஆண்டவருக்கு வந்து சொல்றாங்க. ஆண்டவர் லாசருவை ரொம்ப அதிகமாக நேசிக்கிறாரு. ஆனால் ஆண்டவர் உடனடியாக போகாம பின்னும் 2 நாள் என்ன பண்ணாராம், அந்த கிராமத்திலேயே இயேசு தங்கி இருக்கிறார். அல்லேலூயா. இது ஒரு எமர்ஜென்சி செய்தி இல்லை. உடனே ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கோம், உண்மையா நேசிக்கிறார் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், உடனே ஏசப்பா போயிருக்கணும். உடனே ஆண்டவர் போயிருந்தா அவன் என்ன பண்ணியிருக்க மாட்டான், செத்து இருக்க மாட்டான். மார்த்தாள் கூட சொல்றான், நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் என்ன பண்ணியிருக்க மாட்டான், மறிச்சிருக்க மாட்டான். ஆண்டவரே கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். ஆனால் ஆண்டவர் பின்னும், எல்லாரும் சொல்லுங்க, பின்னும் 2 நாள் அங்கே தங்கினார். நமக்கு என்ன வந்திருக்கோம், என்ன வந்திருக்கோம் சொல்லுங்க, ஆண்டவர் மேல என்ன வந்திருக்கோம், வந்திருக்குமா வந்திருக்காதா, ஆனால் வரக்கூடாது. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். மார்த்தாள் மரியாளுக்கு அதே வரல. பாருங்க, ஆண்டவர் ஒருவேளை அவங்க நினைச்சாங்க வியாதியா இருக்கிற என் சகோதரனை இயேசு வந்து என்ன பண்ணிடுவாரு, குணமாக்கிடுவார். ஆனால் ஆண்டவர் வரல. இப்போ லாசரும் என்ன ஆயிட்டாரு, செத்துட்டாரு. செத்த அப்புறமும் இயேசு வரல. அடக்கம் பண்ணப்பட்டு 4 நாள் ஆனதுக்கப்புறம் இயேசு என்ன பண்றாரு, அங்கே வருகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கே சொல்லுங்க, கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். நல்லா யோசிச்சு பாருங்க. வியாதியா இருந்த லாசருவை ஆண்டவர் ஈஸியாக என்ன பண்ணியிருக்கலாம், சுகமாக்கி இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அதை செய்ய விரும்பல. அதிலும் பெரிய காரியத்தை லாசருனுடைய வாழ்க்கையிலே தேவன் செய்ய விரும்பினார். அல்லேலூயா. வியாதியா இருக்கிறவனை சுகமாக்கி இருந்தா அது ஒரு பெரிய அற்புதம் நம்ம சொல்லியிருக்க முடியாது. அது அற்புதம் தான். ஆனா அதை விட பெரிய அற்புதம் செத்து போனவனை உயிரோட எழுப்புறது. அல்லேலூயா. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். சில நேரத்தில் நாம எதிர்பார்க்கிற மாதிரி ஆண்டவர் செய்ய மாட்டாரு. ஆனா ஏதோ ஒரு பெரிய காரியத்தை தேவன் நமக்கு செய்யும்படி காத்திருப்பார். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். பாருங்க, நம்ம பார்க்கிறோம் இங்க, அதாவது எப்போதுமே நம் தேவன் சாதாரண காரியங்களை செய்வதற்கு பதிலாக அவர் பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். தேவன் சில நேரங்களில் காலதாமதம் செய்கிறார் என்றால் அவர் பெரிதானவைகளை செய்ய போகிறார் என்ற அர்த்தம். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். சில நேரத்தில் நம்ம ஜெபத்துக்கு உடனே பதில் வராது.
நம்ம வேண்டிக் கொண்ட நன்மை, நம்ம எதிர்பார்த்த ஆசீர்வாதம், நம்ம எதிர்பார்த்திருக்கிறதான காரியங்கள் உடனே நமக்கு கிடைச்சிடாது. ஆனால் அதுக்காக நம்ம என்ன பண்ணக்கூடாது? சோர்ந்து போயிடவே கூடாது. ஆண்டவரிடத்திலே ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை. ஆனால் தேவனுடைய வேலை வருகிற வரைக்கும் காத்திருக்க வேண்டியதும் நம்முடைய கடமை. அல்லேலூயா. ஒருவேளை சிலதுக்கு உடனே ஆண்டவர் பதில் கொடுக்கலாம், ஆனால் சிலதுக்கு டிலே ஆகலாம். அப்போ நம்ம தெரிஞ்சுக்கணும், ஆண்டவர் நம்ம ஜெபத்தை கேட்கலன்னு அர்த்தம் இல்லை. கர்த்தர் ஏதோ நான் எதிர்பார்த்திருக்கிறதை விட வேறு விதத்தில் அவர் பெரிய காரியங்களை செய்யும்படி தேவன் என்மேல் கரிசனையாயிருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை ஆண்டவர் உடனே போகலன்றதுனால மாத்தாள், மரியாள், லாசருவை ஆண்டவர் நேசிக்கலன்னு அர்த்தம் இல்லை. பெத்தானியாவை ஆண்டவர் நேசிக்கலன்னு அர்த்தம் இல்லை. தேவனுடைய உள்ளத்திலே அவர்கள் இருந்தார்கள். ஆனாலும் தேவன் அவர்கள் எதிர்பார்த்தது வியாதியை குணமாக்கணும்னு. ஆனால் அதிலும் பெரிதான காரியத்தை லாசருவுக்கு ஆண்டவர் செய்து தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக கர்த்தர் அங்கே பின்னும் 2 நாள் அங்கே தேவன் தங்குகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கே ஸ்தோத்திரம். இல்லை, வியாதியை சுகமாக்குவதை விட மரித்து போய் அடக்கம் பண்ணப்பட்டு 4 நாளான பிணத்தை உயிரோடு எழுப்புவது பெரிய காரியம். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். அவர் எந்த சூழ்நிலையிலும் அற்புதத்தை செய்ய வல்லவர். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பாருங்க, நம்முடைய ஜெபத்துக்கு உடனடியாக பதில் கிடைக்காமல் போகலாம், காலதாமதம் ஆகலாம். ஒவ்வொரு காலதாமதத்திற்கும் தேவன் ஒரு தெய்வீக சித்தத்தை, ஒரு தெய்வீக திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்பது அர்த்தம். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். சிலர் சொல்லாங்க, இப்போ செய்யாம இவ்வளோ அவசரங்க, இவ்வளோ தேவைங்க, இவ்வளோ பெரிய பிரச்சனைங்க, இப்போ செய்யாம தேவன் எப்போ செய்ய போறாரு? அவர் நிச்சயம் செய்வார். அல்லேலூயா. சில நேரத்தில் நாம் எதிர்பார்த்தபடி ஆண்டவர் செயல்பட மாட்டார். ஆனால் நம்மை குறித்த ஒரு பெரிய திட்டத்தை, நம்முடைய வாழ்க்கை குறித்த ஒரு பெரிய திட்டத்தை கர்த்தர் உங்களுக்காக உண்டாக்கி வைத்திருப்பார். அது வரைக்கும் நீங்கள் எப்படி இருக்கணும்? ரொம்ப பொறுமையாக வெயிட் பண்ணணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கே ஸ்தோத்திரம். நம்ம கோவப்படக்கூடாது. நானும் ஜெபம் பண்ணி பார்க்குறேன் பாஸ்டர், நடக்கவே இல்லை. உடனே என்ன வந்துடும்? பக்தி பனி, அதாவது சூரியனை கண்ட பனி போல் என்ன பண்ணிடும்? மறைஞ்சிடும். இனிமேல் சர்ச்சைக்கே போகக்கூடாது, இனிமேல் பைபிளே படிக்கக்கூடாது. வராமல் போ. யாருக்கு நஷ்டம்? ஆண்டருக்கு ஏதாவது நஷ்டமாயிட போதா? அவரை விட்டால் நம்ம வாழ முடியாது. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். இல்லை, ஏதோ சொல்லுது, அவரிடத்தில் அன்பு கூறுகிறவள் வல்லமையோட உதிக்கிற சூரியனை போல பிரகாசிப்பார்கள். உண்மையாக ஆண்டவரை நேசிக்கிற அப்படின்னா இன்னைக்கு ஒருவேளை சூரியனே தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அது உதிக்கும், அது பிரகாசிக்கும், அது உலகத்துக்கு வெளிச்சத்தை கொடுக்கும். அதே போல் நம்ம வாழ்க்கை, ஆண்டவரிடத்தில் அன்புக்குற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் வல்லமையோடே உதிக்கிற பிரகாசிக்கிற சூரியனை போல் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். ஆகவே பாருங்க, காலதாமதம் ஆனாலும் ஒன்றை தெரிஞ்சுக்கணும், இயேசு நம்மை ஒருபோதும் மறந்து விடுகிறவர் அல்ல. அல்லேலூயா. காலதாமதம் ஆனாலும் இயேசு நம்மை ஒருபோதும் கைவிடுகிறவரும் அல்ல. அல்லேலூயா. ஆமாம், நீங்கள் வெயிட் பண்ண வேண்டிய காலங்களில் உடனே சோர்ந்துடக்கூடாது. ஆண்டவர் நம்மளை கைவிட்டார், அவ்வளோதான், ஆண்டவர் நம்ம ஜெபத்தை கேட்கல, அவ்வளோதான் அப்படின்னு சோர்ந்துடக்கூடாதான். ஸோ தேவன் நம்மை ஒரு நாளும் கைவிடாதவர். ஏன்னா அவர் சொல்லியிருக்காரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, சொல்லுங்களா, நான் உன்னை கை விடுவதும் இல்லை. இல்லை, ஸ்திரியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவள் மறந்தாலும் நான் உன்னை மறவேன். அல்லேலூயா. அதனால் சிலர் லைஃப்லாம் சிலதெல்லாம் ரொம்ப டிலே ஆகும். நீங்கள் சோர்ந்துடவே கூடாது. ஆண்டவர் என் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பெரிய திட்டத்தை என்ன பண்ணியிருக்காரு? வச்சிருக்கிறாரு. ஆண்டவர் எனக்காக பெரிய காரியங்களை தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு? உண்டாக்கி வைத்திருக்கிறார்.
அப்படின்னு சொல்லி இன்னும் அதிகமாக நீங்கள் தேவனை நேசிக்க வேண்டுமே தவிர நீங்கள் சோர்ந்து போய்விடக்கூடாது, தேவனை விட்டு பின்வாங்கி போய்விடக்கூடாது, தேவன் துக்கப்படும்படி நீங்கள் தேவனை விட்டு விலகி போய்விடக்கூடாது. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். ஏன்னா கர்த்தரை விட்டு தூரம் போகிறவர்கள் என்ன ஆவாங்களாம்? நாசம் அடைவார்கள் பைபிள் சொல்லுது. பிசாசு சில நேரத்தில் உன்னை அழிக்கிறதுக்காக, உன் குடும்பத்தை அழிக்கிறதுக்காக, தேவனை நேசிக்காதபடிக்கு சில நேரத்தில் சூழ்நிலைகளை, பிரச்சனைகளை, போராட்டங்களை உன் கண் முன்னாய் கொண்டு வந்து தேவனை விட்டு உன்னை பிரிக்கும்படி அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை பயன்படுத்துவான். ஆனால் நீ சொல்லணும், என் ஆண்டவர் எனக்கு நிச்சயமாக என்ன செய்வார்? ஜெயம் கொடுப்பார். அல்லேலூயா. சோதரம். ஒருவேளை நான் ஜெபிச்சுட்டு இருக்கிற ஜெபத்துக்கு ஒருவேளை காலதாமதமாகலாம், ஆனால் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார். அவர் என்னை மறந்து விடவே இல்லை. ஏற்ற வேளையில் தேவன் என்ன, என் குடும்பத்தை, என் பிள்ளைகளை, என் வாழ்க்கையை கர்த்தர் பிரகாசிக்க செய்வார். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். நான் எதிர்பார்த்த இந்த விதத்தில் ஆண்டவர் செய்யாம போகலாம், ஆனால் ஆண்டவர் எனக்கென்று, என் குடும்பத்துக்கென்று ஒரு பெரிய திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆகவே நான் தேவன் செய்கிற வரைக்கும் நான் மௌனமாய் கர்த்தருடைய பாதத்திலே காத்திருப்பேன் என்று சொல்லி நாம் கர்த்தருடைய வேலைக்காக பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சொல்லுங்களாம், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதனால தான் ஃபாதர் அருமையா பண்ணாரு, அன்பு கூறுவே அன்பு கூறுவே முழு ஆராதனை 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 அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா. அல்லேலூயா. இந்த பாட்டை எப்போ பாடினோம்? எப்போ பாடினோம்? பிரச்சனை, தோல்வி, இல்லை நெருக்கம், பாடுகள், போராட்டங்கள் உங்கள் வாழ்க்கையில் வரும்போது நீங்கள் சொல்லணும், நான் இன்னும் அதிகமாக என் ஆண்டவரிடத்தில் என்ன பண்ணுவேன்? அன்பு கூறுவேன். ஏன்னா ஒன்று எனக்கு தெரியும், எங்கள் அப்பா என்னை மறக்க மாட்டார், எங்கள் அப்பா என்னை கைவிடவே மாட்டார். ஏற்ற வேளையில் என் ஆண்டவர் என் வாழ்க்கையில் பெரிய திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார், அதை அவர் நிறைவேற்றுவார் என்கிற அந்த விசுவாசத்தோடு அப்படிப்பட்ட சூழ்நிலை சொல்லணும், நான் இன்னும் அதிகமாக ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுவேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதனால் இந்த லாசருடைய சம்பவம் நிறைய பாடங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. முதலாவது, ஆண்டவர் நம்மை அதிகமாய் நேசிக்கிறார். நீங்களும் நானும் எல்லா சூழ்நிலையிலும் தேவனை அதிகமாய் நேசிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். ஆமாம், தேவனை நேசித்தால் மட்டும் போதாது, நம்முடைய குடும்பத்தை, சக மனிதர்களை, நம்முடைய குடும்பத்தை சார்ந்தவர்களை, நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய பெற்றோரை, நம்முடைய உடன் பிறந்தோரை நாம் அதிகமாய் நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆமாம், சும்மா இந்த அழிஞ்சு போகிற பணத்துக்காக, பொருளுக்காக, பதவிக்காக என்ன பண்ணக்கூடாது? நம்முடைய அன்பை நம்ம கெடுத்து விடக்கூடாது. இல்லை, நம்ம அதிகமாக நேசிக்கணும். ஏன்னா அவன் நம்முடைய சகோதரன், அவன் நம்முடைய சகோதரி, அவங்க நம்முடைய பெற்றோர், அவர் நம்முடைய உடன் பிறந்தோர் இல்லையா? அவர்களை அதிகமாக நேசிக்க நாம் கடமைப்பட்டவர்கள். ஒருவேளை நான் ஆண்டவரை நேசிக்கிறேன் அது போதுன்னு இருக்கக்கூடாது. உன் கூட பிறந்த சகோதரனை, உன் கூட பிறந்த சகோதரியை, உன்னை பெற்றெடுத்த பெற்றோரை, உன்னை வளர்த்த உன் உறவினரை நீ நேசிக்காமல் போனால் உன் பக்தி வீண். அதனால் பக்தி நான் கர்த்தரை நேசிக்கிறது மாத்திரம் இல்லை, நம்முடைய குடும்பத்தையும் நான் நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். அதே போல் மார்த்தாள் மரியாளுடைய குடும்பம் ஒழுங்கும் கிரமமாக இருந்தது.
இல்லை நம்ம அதாவது கர்த்தருடைய காரியங்களை நம்ம சரியாக இருக்கணும். அதே போல் உலக காரியங்களை என்ன பண்ணோம், சரியாக இருக்கணும். ஆமாம், அதுவும் சகோதரிமாருங்களாம் நல்ல வேலைக்கு சமைக்க வேண்டிய நேரத்தில் சமைக்கணும், வீட்டை நல்லா சுத்தமாக வைக்கணும், ட்ரெஸ்ஸெல்லாம் நல்லா வாஷ் பண்ணணும். இல்லையா, சில வீட்டுக்கெல்லாம் போய் பார்த்தா எப்படி இருக்கும், பேய் வீடு மாதிரி இருக்கும். நான் உங்கள் வீட்டெலாம் சொல்லிங்க, இல்லை எங்கெங்கே எது இருக்கணுமோ அங்கே அது இருக்காது இல்லையா. அப்படியே போர்க்களத்தில் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். அப்படிலாம் இருக்கக்கூடாது. உங்கள் வீடெல்லாம் ஒழுங்காக இருக்கணும், நல்ல எது எங்கெங்கே இருக்கணும் எப்போவுமே நீட்டாக வச்சுக்கணும். நம்ம சபை மக்கள்லாம் அப்படி வச்சுருக்கீங்க, அதுக்காக கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். ஏன்னா நம்முடைய வீடு நம்ம வெளியில் மட்டும் நல்லா ட்ரெஸ் பண்ணி சென்டெல்லாம் போட்டு பவுடர்லாம் யூஸ் பண்ணி அப்படியே மேக்கப் பண்ணி இருக்கக்கூடாது. வீட்டையும் ரொம்ப அழகாக வச்சுக்கணும். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். சில வீட்டுக்கெல்லாம் போகும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா அந்த வீடே பரலோகம் மாதிரி வச்சுருப்பாங்க. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். ஆனால் சில வீட்டுக்கெல்லாம் போனால் உள்ளே போகிறதுக்கே நாத்தடிக்கும், உள்ளே போகிறதுக்கே மனசு வராது இல்லை. அப்படிலாம் இருக்கக்கூடாது. எப்போவுமே நம்ம வீட்டை நல்லா நீட்டாக வச்சுங்க. ஏன்னா ஆண்டவர் எப்போதும் நம்முடைய வீட்டுக்குள்ளாய் வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. நம்முடைய வீடு எப்படி இருக்கணுமா, சுத்தமாக இருக்கணும். ஆமாம், நல்லா ஒழுங்கும் கிரமமாக இருக்கணும். ஸோ அதனால் நம்ம பார்க்குறோம் லாசருடைய குடும்பம் எல்லாத்துலேயும் பாருங்கள், ஆவிக்குரிய காரியங்களும் சரியாக இருந்தது. அதே போல் உலக பிரகாரமான காரியம், மார்த்தால் ஒரு வேலை செய்கிறா, மரியாள் ஒரு வேலை செய்கிறாரு, ஸோ லாசர் ஒரு வேலை செய்கிறாரு. அவங்க செய்ய வேண்டிய அந்த குடும்ப காரியங்களை மிக ஜாக்கிரதையாய் அவர்கள் இணைந்து அந்த குடும்பத்தை ஒழுங்கும் கிரமமாய் நடத்துகிறதை நாம் பார்க்கின்றோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் இல்லையா. ஸோ அதோட மாத்திரம் இல்லை, நம்ம இந்த மார்த்தாள் மரியாள் குடும்பத்தில் மிகப்பெரிய இழப்பு ஏற்பட்டாலும் அவர்கள் தேவன் மேலே வைத்திருக்கிற அன்பு குறைந்து போகவே இல்லை. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். குறைஞ்சிச்சா பாருங்க, செத்து போன அப்புறம் தான் இயேசு வராரு. ஆனாலும் மார்த்தாள் ஓடி போய் என்ன பண்ணுறா, இயேசுவை வரவேற்கிறார் இல்லை. ஸோ ஆண்டவர் மேலே அந்த அன்பு எவ்வளோ பெருசு பாருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதோடு மட்டும் இல்லை, நம்ம ஒன்றை தெரிஞ்சுக்கணும், வாழ்க்கைனாலே சில நேரங்களில் எதிர்பாராத சில சூழ்நிலைகளை நம்ம சந்திக்க நேரிடும். ஆனால் ஒன்று மட்டும் நம்ம உள்ளத்தில் இருக்கணும், என்னில் அன்பு கூறுகிற தேவனாலே நான் முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவனாய் இருக்கிறேன். அல்லேலூயா. இது இல்லைப்பா, இது சும்மா எக்ஸாம் தான். ஆனால் இதுக்கப்புறம் எனக்கு என்ன இருக்கு, வெற்றி ஆண்டவர் வைத்திருக்கிறார், ப்ரமோஷன் ஆண்டவர் எனக்கு வைத்திருக்கிறார், மேன்மையை கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிறார். இது சும்மா ட்ரையல். அதனால் ட்ரையலை பார்த்து என்ன பண்ணக்கூடாது, பயந்துடவே கூடாது. இது இல்லை லைஃப். ஆண்டவர் இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்வார் அப்படின்ற இந்த சூழ்நிலை மாறும், இந்த போராட்டம் மாறும், இந்த பிரச்சனை மாறும். கர்த்தர் இதிலிருந்து என்னை தூக்கி எடுத்து தேவன் என்ன என் குடும்பத்தை ஆசீர்வதித்து உயர்த்துவார் என்கிற அந்த அசைக்க முடியாத விசுவாசத்தோடு நாம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. ஆமாம், சில நேரத்தில் உங்கள் விசுவாசத்தை அசைக்கும்படி சில புயல் காற்றெல்லாம் வரும், பயந்துடக்கூடாது. என்ன காற்று வந்தாலும் காற்றையும் கடலையும் அமர்த்தின தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. சில நேரத்தில் கப்பலை கவிழ்ந்து போகிற மாதிரி சூழ்நிலை கூட வரும், அவ்வளோதான். இல்லை, லாசர் செத்தே போயிட்டாரு. ஸோ ஆனால் மார்த்தாள் மரியாளுக்கு தெரியும், என் ஆண்டவர் அற்புதத்தை செய்ய வல்லவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் எப்போதும் அந்த தேவ பக்தி, அந்த விசுவாசம் என்ன பண்ணிடக்கூடாது, குறைந்துடவே கூடாது. சில நேரத்தில் காலதாமதம் ஆகலாம், அப்போல்லாம் சோர்ந்துடக்கூடாது. நீங்கள் தைரியமாக சொல்லணும், நான் நினைச்சபடி அல்ல, என் ஆண்டவர் நான் எதிர்பார்த்திருக்கிறத விட பெரிய ஆசீர்வாதத்தை, பெரிய காரியங்களை கர்த்தர் எனக்கு செய்ய போகிறார். ஆமென். அல்லேலூயா.